ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பிளாக் கரண்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை, மைதா, ஒயிட் சுகர், அது கூட மில்க் பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். கொஞ்சோண்டு எண்ணெய், வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட கேக் டின்னையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதில் வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த 2 எசன்ஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு எக் ஸ்மெல் குறைஞ்சிரும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதை பவுடர் பண்ணல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். அதனால நல்லா அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நமக்கு பேட்டர் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டு அதில் எடுத்து வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணி அதை ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பீட்ரு எடுத்து தனியாக வச்சுட்டு இனி ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே சைடில் ஓடிஜி ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓடிஜியில் கிரில் ரேக் எடுத்து வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி டாப் அண்ட் பாட்டம் ராட் செட் பண்ணி 10 மினிட்ஸுக்கு டைம் செட் பண்ணிக்க போகிறேன். இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சலிச்சு அந்த பேட்டர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங்கில் மெஷர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் முக்கியங்க. நமக்கு கேக் பண்ண தான் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அதை அடுத்த கேக்கில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லைங்க, இதை நம்ம குறையாமல் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓவர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர் குறைஞ்சிரும். நமக்கு கேக் அந்தளவுக்கு உப்பி வராது, சாஃப்ட்னஸும் இருக்காது, ஹார்டாயிரும். இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நைஃப் வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். நீங்கள் டூத் பிக் வச்சும் நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி டைமர் முடிஞ்சதும் அந்த லைட் ஆஃப் ஆயிரும், ஒரு பெல்லும் அடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி உள்ளே வச்சுட்டு திரும்பவும் நான் டைமர் மட்டும்தான் செட் பண்ண போகிறேன். அந்த ஹீட்டும் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணியிருக்கிறதும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ டைம் மட்டும் நான் 40 மினிட்ஸ் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ திரும்ப லைட்டெல்லாம் ஆன் ஆயிரும். இப்போ திரும்ப அந்த 40 மினிட்ஸ் கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ரீமையும் சைடில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சில்வர் மார்க் அப்படிங்கிற விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். க்ரீம் பீட் பண்ணுறதுல இது ஒன்று தாங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்படி கவுத்துனா கீழே வராது. அந்த 40 மினிட்ஸ் டைம் ஆஃப் ஆனதும் லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிரும். நம்ம கேக் வெந்துருச்சான்னு குத்தி பார்த்துட்டு அதை எடுத்து வெளியே ஒரு 1 hour இல்லை ½ an hour நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். டீமோல்ட் பண்ண கேக் ஸ்பாஞ்சை 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கேக் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறேன். அதுக்கப்புறம் க்ரம் கோட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு போர்டுக்கு மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு கேக் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்பில் ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்து விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன ஃப்ளேவர் கொடுக்கணுமோ அது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கரண்ட் க்ரஷ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி அடுத்த 2 லேயரையும் நம்ம பண்ணிவிட்டு க்ரம் கோட் கொடுத்து இது ஒரு ½ an hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு ½ an hour to 1 hour நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு கேக் போர்டுக்கு மாற்றிட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ½ kg கேக்குங்க. எனக்கு ஓடிஜியில் நல்லாவே பேக் ஆகி வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேலே ஐசிங் பண்ணுறதுக்கு பைப்பிங் பேக் வச்சு நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் அப்புறம் பிங்க்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஓடிஜியில் எப்படி கேக் பண்ணுறது அப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்சோட மெஷர்மெண்ட்டோடு எனக்கு கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.